ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்தார். 100 நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் அமைந்திருந்தது. இன்று காலை அனுராதபுரத்துக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை விமானப்படையின் மரியாதை அணிவகுப்பு செலுத்தப்பட்டது. இந்திய பிரதமர் இன்று முற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அதன்போது இணைந்திருந்தார். ருவான்வெளி சாயவின் தலைமை தேரர் சங்கைக்குரிய ஈத்தல வட்னுவவே ஞானதிலக்க தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரும் அமைச்சர்களான விஜித ஹேரத், வைத்தியர் நலிந்த ஜாதிச, வசந்த சமரசிங் ஆகியோரும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோரும் அதில் இணைந்திருந்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வைக்கப்பட்டுள்ள விசேட விருந்தினர் புத்தகத்தில் விசேட குறிப்பை இட்டார். ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த புதிய மக்கர தோரணமும் இந்திய பிரதமரினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்திய பிரதமர் அட்டமாஸ்தானாதிபதி சங்கைக்குரிய பல்லேகம ஹேமரத்ன தேரரை சந்தித்து கலந்துரையாடினார். தான் பிறந்த ஊரான குஜராத்தில் 1960ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட புத்த பெருமானின் தந்த தாதுவை இலங்கையில் காட்சிப்படுத்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்றும் இந்திய பிரதமர் அதன் போது தெரிவித்தார். இலங்கை ஜனாதிபதியுடன் அது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புத்தகயாவை புனித நகரமாக பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அட்டமாஸ்தானாதிபதி முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கவனம் செலுத்தினார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடி அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இந்திய பிரதமர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் மற்றுமொரு முக்கிய விடயமாக மகாவ ஓமந்தை ரயில் வீதி இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை ஜனாதிபதி தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மகாவ அனுராதபுரம் ரயில் வீதி சமிஞ்சை கட்டமைப்பும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதன் பின்னர் ரயில் பயணத்தை ஆரம்பிக்கும் முதலாவது சமிஞ்சையை இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் வழங்கினர். இந்திய கடன் உதவியின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மகாவ ஓமந்தை ரயில் வீதியை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்திற்கு 91.27 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. 14.89 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் அமைக்கப்பட்ட மகாவ அனுராதபுரம் ரயில் வீதி சமிஞ்சை கட்டமைப்பும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய சுற்றுப்பயணத்தின் பின்னர் இந்திய அரசின் நன்கொடையாக இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றது. இந்நிலையில் 1996ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலகக்கிண்ணத்தை வென்ற இலங்கை வரலாற்றில் இடம் பிடித்த கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீரர்களையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ள நரேந்திர மோடி, சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்த இந்த வீரர்களை சந்திக்க கிடைத்தமை தமக்கு மகிழ்ச்சி என குறிப்பிட்டிருந்தார். இந்நாட்டுக்கு அரசுமுறை விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொழும்பு ஜனாதிபதி மாளிகையில் விசேட ராபோசன விருந்துபசாரம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த இந்திய பிரதமரை ஜனாதிபதி வரவேற்றார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, அமைச்சர்களான விஜித ஹேரத், வைத்தியர் நலிந்த ஜாதிஸ் ஆகியோரும் கேபினெட் அமைச்சர்களும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட ராஜதந்திரிகளும் அதன் போது இணைந்திருந்தனர். அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தில் அந்யோன்யமாக கவனம் செலுத்த வேண்டிய பல துறைகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையில் அதிக நெருக்கம் மற்றும் ஒத்துழைப்புக்காக காணப்படும் வாய்ப்புகள் விஸ்தீரமடைந்துள்ளதாக தெரிவித்தார். இலங்கை மக்கள் விருந்தோம்பல் செய்வதற்கு மிகவும் விருப்பம் கொண்டவர்களோடு சக நண்பர்களையும் அமோகமாக வரவேற்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார்.
අග්‍රාමාත්‍ය නරේන්ද්‍ර මෝடி මැතිතුමනි, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் இலங்கை மண்ணுக்கு வந்துள்ளீர்கள். எமது தாய்நாடு தொடர்பில் உங்கள் இதயத்தில் உள்ள இதயபூர்வமான பிணைப்பை 4 சந்தர்ப்பங்களில் நிரூபித்துள்ளீர்கள். வலயத்தின் வல்லரசு மாத்திரமின்றி பூகோள அரங்கில் பிரதான விளையாட்டு வீரனாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதையிட்டு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் விருந்தோம்பலுக்கு மிகவும் விரும்பும் மக்கள் என்பதோடு நாம் சகல விருந்தினர்களையும் வரவேற்கின்றோம். அதில் பாக்கு நீரிணையை சூழ உள்ள நண்பர்களை நமது இதயபூர்வமான அன்போடு வரவேற்கின்றோம். சிறியது என்றாலும் உணர்வுபூர்வமான இதயங்களை கொண்ட மக்களால் நிறைந்த இந்த ஆச்சரியமான தீவுக்கு உங்கள் நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் ஒவ்வொரு தருணத்திலும் நமது நண்பர்களுக்கும் கூறு விடயம் என்னவென்றால் மீண்டும் வாருங்கள் என்பதாகும். எங்கள் இதயம் உங்களை அன்பாக வரவேற்க தயாராகவே உள்ளது. பிரதமர் அவர்களே, வந்திருக்கும் பிரமுகர்களை வாழ்த்த இணையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பிரதமர் நரேந்திர மோடியின் சிறந்த உடல்நலம், இந்திய மக்களின் தொடர் மேம்பாடு மற்றும் முன்னேற்றம், நமது இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ந்தும் அதிகரிக்கும் ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவு ஆகியவற்றை ஒரு நோக்கத்துக்காக நாம் அன்பான இதயத்தோடு ஆசீர்வாதம் செய்வோம். நன்றி. මේ උදාර අපේක්ෂාවන් වෙනුවෙන් අපි ඒක අරමුණකින් උණුසුම් හදවතින් ආශිර්වාද කරමු. ස්තුතියි. नमस्कार, आयुभवन, वणक्कम. जनाधिपति जी ओबगे आगंतुकः सत्कार्यतः बोहोमस्तुति. இலங்கையை இந்து சமுத்திரத்தின் முத்து என்றே அடையாளப்படுத்துவார்கள். இந்நாட்டின் அழகு முதல் முறையாக பார்த்தவுடனே இதயத்தை வசப்படுத்துகிறது. அசோக மன்னர் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக அவருடைய மகன் மஹிந்தவையும் மகள் சங்கமித்தாவையும் இலங்கைக்கு அனுப்பினார். புத்தகயாவிலிருந்து அனுராதபுரம் வரையும் ராமேஸ்வரத்திலிருந்து திருக்கோவில் வரையும் புத்த மதம் மற்றும் இராமாயணத்துக்கு இடையில் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அது எமக்கு கிடைத்த கலாசார பங்களிப்பாகும். நாளை நான் உங்களுடன் அனுராதபுரம் செல்ல உள்ளேன். அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்வேன். புத்த பெருமான் மற்றும் சிவபெருமானை வணங்குவதால் கிடைக்கும் ஆசிர்வாதம் எனது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாக்கியமாக அமையும். இலங்கையை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியின் போது இந்தியா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களுக்காக வலுவான நண்பனாக இருக்கும். எமது எதிர்காலம் கடந்த காலத்தை போன்று மிகவும் வலுவானதாக இருக்கும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. हमारे अतीत से भी अधिक घनिष्ठ होगा. बहुत बहुत धन्यवाद. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான அரசுமுறை விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து அனுராதபுரம் விமானப்படை முகாமிலிருந்து இந்தியா நோக்கி பயணித்தார். இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட 4வது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று ரீதியிலான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துதல், இரு நாடுகளுக்கும் இடையில் பல்துறை பங்குடைமையை வலுப்படுத்தல் ஆகியன இவ்விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்டது. இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டு இந்த விஜயத்தின் போது வழங்கப்பட்ட அமோக விருந்தோம்பலுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சுற்றுப்பயணம் இனங்களுக்கிடையிலான ஆழமான கலாசார, ஆன்மீக மற்றும் நாகரிக தொடர்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அதனை அவ்வாறே முன்னெடுத்து இருதரப்பு தொடர்புகளையும் வலுவூட்ட உள்ளதாகவும் இந்திய பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையிலிருந்து இந்தியா நோக்கி மீண்டும் பயணித்த போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராமர் பாலத்தையும் தமக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்துள்ளதாக மற்றுமொரு எக்ஸ் தள பதிவையும் இட்டுள்ளார். இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் மற்றும் அதன்போது கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தெளிவுபடுத்தினார். And a project for supply of solar rooftop systems to nearly 5,000 religious institutions across Sri Lanka.